1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 2:9 தான் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின வேளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு காலையில் வந்திருக்க சகோதரியே, உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன ஆயத்தமாக இருக்கோ இல்லையோ, பாடோட, பலவிதமான வியாதியோட, கண்ணீரோட தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை தான், தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஒரு விஷயத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷோட ஹிருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படி ஒரு மகிமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவன் நம்மை வைத்திருக்கிறபடினால நம்முடைய ஹிருதயம் எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளோ களி கூற வேண்டும். தேவன் நமக்கு ஒன்றுத்துக்கு உதவாத நம்மளை கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து ஞானஸ்தானத்தில் நிரப்பி அபிஷேகத்தில் நிரப்பி இன்னைக்கு நீ கர்த்தருக்காக படுகிற அவமானங்களோ, நிந்தைகளோ, சொத்ரோ, உபத்திரோ, கண்ணீரும் ஒன்று வீணா போகிறதில்ல. உனக்கு ஒரு தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நீ கண்ணால் இதுவரை பார்த்ததில்லை, அதை குறித்து நீ கேட்டதில்லை. உன் ஹிருதயத்தில் அப்படிப்பட்ட தோன்றாத ஒரு மகிமையான சியோனாகவும் எருசலேமாகவும் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு கோணத்தில் மன ஹிருதயத்தோடு இருந்தாலும் உன்னுடைய வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார், சஞ்சலத்தை தேவன் அறிந்திருக்கிறார், ஹிருதயத்தின் வாஞ்சை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை பரலோகமாக மாற்ற விரும்புகிறார். ஒரு பிரதிகூலத்தின் மத்தியிலும் ஒரு அனுகூலத்தை தேவன் தர விரும்புகிறார். இன்னைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியோடு, சமூக கடன் பிரச்சனையோடு, பலவிதமான போராட்டத்தினோடு, வியாதியோடு கடந்து கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாக, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் மேல் நாட்டம் இல்லாதபடிக்கு அக்கறையாம் சியோனிலே சேர்க்கும்படியாக, அந்த சியோனிலே சேர்க்கக்கூடிய இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் அந்த பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னது போல எனக்கு உதவி வரக்கூடிய ஒரு கண்மலை இருக்கிறது. என்னுடைய கண்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ தாழ்வாக வெட்கத்தோடு பார்க்கிற அனுபவம் அல்ல. எனக்கு வானத்திலிருந்து வீற்றிருக்கிற சிங்காசனத்திற்கு தேவன் எனக்கு உதவி அருளி என் குடும்பத்தின் சூழலை கர்த்தர் மாற்ற வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். பரலோகமாய் கர்த்தரின் குடும்பத்தை மாற்ற கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நரகத்தின் அனுபவத்தை போல சூழ்நிலை இருக்கலாம், வேதனையின் கூட போய்கொண்டிருக்கிற அனுபவத்தை கூட இருக்கலாம். அந்த இருளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சகல சாபங்கள் மாறட்டும், எல்லாம் மரண இருளை கர்த்தர் மாற்றி ஒரு ஹல்லேலூயா செம்மையான வழியை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர் உனக்கு குடும்பத்தினுடைய எஜமானனா இருக்கிறார், மேய்ப்பரா இருக்கிறார். உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். எந்த மரண வல்லமை உன்னை தொடாதபடிக்கு, உன் சந்ததியை தொடாதபடிக்கு இப்போதே உன்னதமான மறைவின் கீழாக கர்த்தர் நம்முடைய சபையை மூடி மறைத்து காத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. உணர்ந்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இங்க 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு: கண், காது, ஹிருதயம். இதுவரை பார்த்திராத ஒரு சம்பவம். உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கும் போது எல்லாம் பார்த்தார், இதெல்லாம் நல்லது. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் ரொம்ப கம்மி. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஊரை விட்டால் எனக்கு வேற எந்த ஊருமே தெரியாது, எனக்கு இந்த பதுவஞ்சேரி விட்டால், சில அம்மாமார்கள் இருப்பாங்க அந்த காலத்தில், எனக்கு எங்கள் ஊரை விட்டால் வேறு எந்த ஊருமே தெரியாது.
சில பேர் ஊரெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தாங்கன்னா கேட்டிங்கன்னா உண்மை அது கிடையாது, எதுவும் பார்க்கல. உலகத்தில் அமெரிக்காவுக்கு போகலாம், இஸ்ரேலுக்கு போகலாம், யூகேக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம், சைனாக்கு போகலாம், எங்கே வேணால் போங்க. ஆனால் இன்றைக்கே நம்ம இந்தியாவில் பார்க்காத பல நாடுகள் இருக்குது இல்லையா? இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? எத்தனை? 24, இப்போ 26 தெரியல, 27. 27 ஸ்டேட்டும் போனவங்க எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். 27 ஸ்டேட்டும் நான் போயிருக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? இல்லை. சரி, அப்போ இந்தியாவிலே நம்ம பார்க்கல. ஆனால் பாருங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், த யூனிவர்ஸ், கேலக்ஸி எவ்வளோ இருக்கு பார்க்காத. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ இது எல்லாம் பார்த்த அனுபவம் இல்லை, நீ பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ பார்த்தனா இந்த யூனிவர்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்ம பார்த்து ஒருவேளை நம்ம சூரியனை நான் பக்கத்தில் பார்க்கணும் வாஞ்சிச்சேன், சந்திரனை நான் பக்கத்தில் பார்க்கணும் நான் வாஞ்சிச்சேன், நட்சத்திரங்களை நான் பக்கத்தில் பார்க்கணும் வாஞ்சிச்சேன். சில பேர் சூரியனில் போய் அந்த சந்திரத்தில் போய் கூட அங்கே நிற்கலாம், அங்கே போய் கொடியெல்லாம் வைக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்கு, அதுதான் சொர்க்க ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய வாழக்கூடிய தகுதியை பெறும்படியாக அற்ப புழுக்களாக இருக்கிற நீங்களும் நானும், கவனிங்க, பரலோகத்திலிருந்து பார்க்கும்பொழுது பூமி ஒரு மண்ணு போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு மண்ணை காட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் யாரு? நீங்களும் நானும். அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இப்ப நமக்குள்ளாக இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே நம்ம தான் ஆட்சி பலிக்கிற மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பயங்கர கர்வமோ பயங்கர விதமான காரியங்கள் இருக்குது. ஆனாலும் மனுஷனை கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மனுஷன் மண்ணினால் உண்டானவன், அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், இங்கே சொல்லப்பட்ட வசனமானது தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவள் மனுஷனுடைய ஹிருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய அம்மா ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க இப்படியாக, அவங்க கேரளாவில் பட்டிக்காடுங்கிறதான இடத்துல, நாங்கள் எல்லாம் வளர்ந்த இடம் பட்டிக்காடு, அதை விட்டு இடம் பெயர்ந்து வந்த இடம்தான் பெருங்குடி. பெருங்குடியை விட்டால் அவங்களுக்கு வேறு எந்த இடமும் தெரியாது. நாங்கள் வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க ஒரு விஷயம், மோனே இன்னைக்கு ஒரு பிராஷ்யம் நான் சிங்கப்பூர் போய் நோக்கணும். என்னடா அது ஒரு வித்தியாசம். அந்த ரெக்வஸ்ட் இன்னொன்று இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு வாட்டி வாழ்க்கையில் ஒரு வாட்டி அதை நான் எங்கே போய் பார்க்கணும்? சிங்கப்பூர் போய். நல்லா பெந்தேகோஸ்து விசுவாசி, பாட்டு பாடலாம். என்ன பாட்டுனா, கூடார வாசிகள் ஆகியும் எங்கள் வீட்டில் சொந்த வீடே வாங்கக்கூடாது நாங்கள், அப்படிலாம் இருந்தாங்க. வைராக்கியம் வேற மாதிரி. நமக்கு நம்ம பரதேசியாக வாழ்கிறோம், கூடார வாசியாக இருக்கிறோம். அம்மா நான் சொந்த வீடு தான் வாங்கலாமா கேட்டால் ஒரு பாட்டை பாடி காட்டுவாங்க, கூடார வாசியாக நமக்கு வீடொன்று நாடொன்று சொல்லலாமா, இப்படிலாம் வளர்ப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு ரெக்வஸ்ட் சொன்னாங்க, எனக்கு ஒரு வாட்டி எங்கே போனோம்? சிங்கப்பூர் போனோம். இதுவரையும் கொண்டு போகல. ஆனால் அந்த ரெக்வஸ்ட் இன்றைக்கும் என் மைண்டில் எப்பவுமே என்ன இருக்கு, பிரதிபலித்து கொண்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஒரு பையனுடைய மனசில் வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை பிரதிபலித்து கொண்டே இருக்குன்னா, பரலோகத்துக்காக கண்ணீரோடும் உபவாசத்தோடும் தேவனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற உங்கள் ஹிருதயத்தினுடைய வாஞ்சையை தேவன் அறியாமல் இருப்பார். ஹல்லேலூயா.
ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட இருதயத்துல ஒரு வாஞ்ச குடிகொண்டு இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், நம்மை படைத்த தேவன் ஆண்டவர் உங்களை பார்க்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் அவர் வாஞ்ச பெருகி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு நீங்க தேவனை விட்டு போக வேண்டாம், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு போக வேண்டாம், கர்த்தரை விட்டு தூர போக வேண்டாம், சபை ஐக்கியத்தை விட்டு தூர போக வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கண் காணாத, காது கேட்காத, ஹிருதயத்தில் தோன்றிடாத ஒரு சொர்க்க ராஜ்யத்துக்கு நேராக தேவன் நம்மை பரலோகமாக மாற்ற சித்த வைத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் என்னை கேட்கிற சகோதரியே, தனிப்பட்ட முறையில் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உணர்த்துகிறதை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஜெபம் வீண் அல்ல, உன்னுடைய கண்ணீர் வீண் அல்ல, நீ பட்டதான பாடுகள் வீண் அல்ல. கர்த்தரோடக்காக ஒரு மகிமையான பரலோகமாக மாற்றக்கூடிய தகுதியை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். சகோதரா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாஞ்சை பூமிக்குரிய வாஞ்சையா இருக்க வேண்டாம். நம்முடைய வாஞ்சையானது பிரைஸ் தி லார்ட் காணப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகள் சொல்ல போட்டது போல இன்னைக்கு நம்முடைய ஹிருதயம் மானானது நீர் வாஞ்சித்து கதறது போல நம்முடைய ஹிருதயம் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், அவரோடு கூட நாம் ஐக்கியமாக வேண்டும் என்கிறதான வாஞ்சை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நாம் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவங்க எல்லாம் ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாங்க. எனக்கு வந்து ஒரு இங்கே ஒரு வீடு கட்டியோ ரியல் எஸ்டேட்டோ சொல்கிறேன். ஹல்லேலூயா. கோடிகளை காட்டிலும் இயேசுவோட பிரசன்னத்துக்கு ஒரு அளவு இல்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எந்த பைசாவால் வாங்க முடியும் இயேசுவோட அன்பை? பிரைஸ் தி லார்ட். எந்த பேர் புகழ் வாங்கினாலும், நான் சொல்கிறேன் கேளுங்க, நல்லா கவனிங்க. உலகத்திலே நம்பர் 1 விம்பிள்டனில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர், அவர் வின் பண்ணிட்டு கோடிகள் சம்பாதிச்சார். அந்த கோடிகள் சம்பாதிச்ச அந்த நாள் தான் அவர் வாழ்க்கையில் தூக்கத்தை இழந்த நாளாக இருந்தது. ஒரு சொன்னார், இமயமலைக்கு மேலே ஏறினா என்னோட வாழ்க்கையில் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணதாயிடுச்சு. அது போல தான் நீங்களும் நினைக்கலாம், நான் பிஹெச்டி பண்ணால் நல்லா இருக்கும், நான் என்னோடய பிள்ளைகள் நல்ல ஒரு எஜுகேஷன் பாஸ் ஆகி நல்லா வந்தா. ஆனான்னு சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், அந்த இமயமலைக்கு மேலே ஏறின அந்த சகோதரன் மேலைக்கு போனதான் தெரிஞ்சது, இந்த மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. சோதரம் அப்பயும் இந்த உலகத்தில் நாம் வாஞ்சிக்கிற எல்லா ஆசைக்கும் ஒரு முடிவில்லை. இன்றைக்கி நீங்கள் வண்டி வாங்கணும், சில பேர் நடந்து வர்றவங்க சைக்கிள் வாங்கணும் வாஞ்சிக்கிறாங்க. சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஹவர் சைக்கிள் இருந்தது. ஹவர் சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ நிமிஷம் சொல்லி இவ்வளோ பைசா கொடுக்கணும். அந்த ஹவர் சைக்கிள் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா அந்த காலத்தில் எனக்குலாம். இப்போது பிள்ளைங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கினா கலர் சரியில்லைன்னு தள்ளி கீழே போட்டுறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை சூழ்நிலை. அந்த காலத்தில் நாங்கள் தூக்கம் இல்லை, எப்படா ஹவர் சைக்கிள் கையில் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே பயங்கரமாக இருந்துருக்கு இல்லையா ஜார்ஜ்? அதெல்லாம் உங்களுக்குலாம் அப்படியே நைட்டு தூக்கமே வராது. எப்படா இந்த ஹவர் சைக்கிள் எடுத்து ஓட்டணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்தும் ஓட்டுவோம். அவர் அந்த 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் பாருங்களேன், பைசா இல்லாமல். அது ஏதோ பெரிய மகிமையாக இருக்கும். ஐயோ, ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும், இதுவா எனக்கு அவன் பாருங்க எனக்கு என்னென்ன வாங்கியிருக்கான், நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களே. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்குள்ளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சைக்கிள் வாங்கியாச்சு, அடுத்தது வண்டி வாங்கினாலும் அங்கேயும் ஆசை தீரல. இப்போ காரு வாங்கினாலும் ஆசை தீரல. இப்போ அடுத்தது என்ன தான் நீங்கள் செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நிறைவு நமக்கு தராது. எது நமக்கு நிறைவு தரும் என்றால், ஒருவேளை லாசரை போல நம்ம எண்ணங்களால் பிச்சை எடுத்திருந்தா கூட அவனுடைய ஹிருதயம் தேவனோடு கூட இருந்தது. அந்த விஷயம் அவனை ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாற செய்தது உண்மை என்றால், இன்னைக்கு சகோதரா சகோதரி, பாடுகள் உன் வாழ்க்கையின் நன்மைக்காகவே, இன்னைக்கு வர பிரச்சனை உன் வாழ்க்கைக்கு நன்மையாகவே. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல, வரப்போகிறதையே நாடி தேடுவோம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில்
மெசேஜ் எடுக்கும்படியாக உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் வந்து இருக்கிறதான இடத்துல என்னால் டெடிக்கேட்டடாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பைபிள் மெடிடேட் பண்ணி, ஏன்னா ஒரு ரூமில் அவங்க என்ன தான் பேசினாலும் எனக்கு எங்கே வரும், சின்ன ஒரு பின்னூசி போட்டால் கூட சவுண்டு பயங்கரமாக கேட்கும். இந்த பசங்க ரூமில் பயங்கர சத்தம் போட்டாங்கன்னா என்னால் எது பண்ண முடியாது, மெடிடேட் பண்ணவே முடியாது பைபிளில். என்றைக்கு இல்லாத சில இன்ஃபர்மேஷன்லாம் எப்போ வரும், பைபிள் தியானத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த நேரத்துலலாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அப்போ நான் வந்து அது மாத்திரம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தேவனோட குறைவுப்பட்டதை இன்றைக்கி நான் தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே பைபிள் பிரசங்கிக்க போகிறேன், ஆனால் எனக்கு தெரியும் நான் உம்மோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் ரொம்ப நான் குறைவுப்பட்டிருக்கிறேன். இந்த வாரம் இன்றைக்கி பல ஜனங்கள் வந்து தேவையோடு வந்திருப்பாங்களே, நான் என்ன செய்யணும்? அப்போது ஆவியானவர் என்ன அன்பினால் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பினால் நான் வண்டி ஓட்டிட்டு இன்றைக்கி சிக்கன் வாங்கும்படியாக நான் வண்டி நான் மெசேஜ் எடுக்கும்போது என் மனதில் அப்படியே சொத்திரம், அந்த வண்டி ஓட்டி கொண்டே இருக்கும்போது தேவன் என் அன்பினால் நிரப்பி கொண்டே இருந்தார். அந்த அன்பை வார்த்தையினால் என்னால் வர்ணிக்க முடியல. அந்த அன்பினால் நிரப்பிக்கொண்டே இருக்கும்போது சிக்கன் அங்கே வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. மெசேஜ் என்ன ஆகுது, எனக்கு ஒரு இடத்துல ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க, அங்கே போய் உட்காரலான்னு சொல்லி யோசிச்சு அங்கே நம்ம வசனம் தியானிக்கலான்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ப்ரைஸில் உட்கார அங்கே கூட உட்கார எனக்கு தோணலை. பக்கத்தில் சிக்கனும் மட்டனும் எல்லாம் என் பக்கத்தில் தான் தொங்குது. ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய வார்த்தையை தேவன் தரும்போது கொஞ்ச நேரம் அங்கே அந்நிய பாஷையில் சிக்கன் எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஓரமாக அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்கும்போதே தேவன் என்ன பண்ணுறாரு, அன்பினால் அந்த அன்பை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே சிக்கன் வெட்டிட்டு இருக்கிறாங்க, தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் என்னால் குதித்து ஆராதிக்கணுமோ என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கே நிற்கிறோம், கடையில் நிற்கிறோம். ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளால் கொடுத்து நம்மளை நிரப்பிட்டே இருக்கிறாரு. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், ஆண்டவரே உம்மோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு குறைவுபட்டிருக்கு. ஆனால் தேவ சமூகத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம் சொல்லும்போது தேவன் ஆவியானவர் என்னோடு கூட இடப்படும்படியாக ஹல்லேலூயா என் அன்பினால் நிரப்பினது உண்மை என்றால், இன்னைக்கு தேவ சமூகத்தில் குறைகளை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா அன்பினால் நிரப்ப வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஓ சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்களும் தேவனோட ஐக்கியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், நஷ்டப்படுத்தி போயிருக்கலாம். ஆனாலும் உடைக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா தேவன் நொறுங்குண்ட ஹிருதயத்தை தேவன் அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார், அவரை தேற்றுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் தேவ அன்பினால நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய எப்பவுமே ஜெபத்தினால ஜெப சிந்தையோடு காணப்படும் பொழுது தேவன் வல்லமையினால நம்ம நிரப்புவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அந்த 3 விஷயத்தில் சொல்லப்பட்ட முதல் பகுதியை மாத்திரம் தியானிக்க போகிறோம். கண் என்ற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 2:9 தான் வாசித்தோம். கண் காணவும் இல்லை. இந்த கண்ணுள்ள பல விசேஷங்கள் இருக்கிறது. அதில் 3 உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன உறுப்பு? கண், காது, ஹிருதயம். ஹிருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? இந்த 3 விஷயத்தை நம்ம முதலாவது தியானிக்க போகிறோம். 1 என்னது, 2வது என்னது, காது, 3வது ஹிருதயம் அல்லது வாய். ஹிருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுது? வாய் பேசுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு கண் என்கிறதான சில காரியங்கள் நாம் பேசுகிறோம். கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன இருக்குது? புருவம் அல்லது ஐப்ரோஸ் இருக்கு. வசனத்தில் கூட தேவன் சொல்கிற உன்னை கண்ணின் மணி, கண்ணுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? கண்ணின் மணி, ரெட்டினா என்று சொல்கிறார் இல்லையா, சயின்டிஃபிக்கல் நேம் ரெட்டினா. தேவன் இதை விசேஷமாக தேவன் தந்திருக்கிறார். இந்த புருவம் கூட பாருங்க, இந்த புருவத்துக்கு எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவாங்க. எது என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பிரஷன். ஒரு முகத்தில் அந்த நபர் கோபமாக இருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது குறித்து பயமாக இருக்கிறாங்களா, ஒரு வியக்கக்கூடிய காரியங்களை கேட்டால் முதலாவது எது மூவ் ஆகும்? புருவம். புருவத்தை எதுக்காக சொல்கிறாங்க? உங்களுடைய எக்ஸ்பிரஷன்.
கண் ரொம்ப நம்முடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறக்கும் போதே, சில ஃபேக்ட் சொல்கிறேன், பிறக்கிற போதே உங்கள் கண் என்ன அளவு இருக்குதோ மறிக்கிற வரை உங்கள் அந்த அளவு என்னது மாறவே மாறாது. வளராத ஒரு உருவம் இருக்குன்னா நம்முடைய சரீரத்தில் அது என்னது? கண்ணு தான். இந்த கண்ணை நாம் பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 36,000 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கண் எத்தனை வீடியோஸும் ஃபோட்டோ எடுக்குமா? 36,000. அவ்வளோ எம்பி ஸ்டோரேஜ் உள்ள, இதுவரை எம்பி ஸ்டோரேஜ் பிரச்சனை வராத ஒரு உறுப்பு எது தெரியுமா? உங்களுடைய கண்ணும் உங்களுடைய அதோடு கனெக்டாக இருக்கிறதான உங்களுடைய மூளையும். மனுஷன் பிறந்திலிருந்து இதுவரை 24 மில்லியன் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கண்ணாக இருக்கிறது. இந்த கண்ணில் தான் விசேஷமாக கண்ணீர் அங்கே காணப்படுகிறது. ஒரு வினோதமான ஒரு வசனத்தை நான் வாசிப்போம், அது இங்கிலீஷில் வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:10. இதை தமிழ் வாசிப்போம். கண்சாடை காட்டுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது இங்கிலீஷில் விங்க் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கண்சாடைக்கு பதிலாக கண் அடிக்கிறவர்கள் கண் அடிப்பாங்க. நல்ல கவனிங்க. கண்ணு புருவம் இருக்கு, மேலே என்ன இருக்கு? ஐப்ரோஸ். அதுக்கு என்ன? புருவம். ஒரு நபர், ஒரு வாலிபன் ஒரு வாலிப பொண்ணை பார்த்து கண்ணடிச்சா 2 விஷயம் நடக்கும். நல்ல கவனிங்க. கண்ணடிச்சிருக்கீங்களா யாராவது? இல்லை யாரும் நம்ம பசங்க யாரும் செய்ய மாட்டாங்க, அது விசுவாசம் இருக்குது. ஒரு வாலிப பையனோ ஒரு வாலிப பெண்ணோ ஒரு நபரை பார்த்து கண்ணடிச்சா 2 விஷயம் நடக்கும். என்னது இது? மறுபடி அந்த வாலிப பெண் என்ன பண்ணலாம்? ஒருவேளை கண் அடிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னல். அப்படின்னா நீ அடித்த கண்ணுக்கு நானும் என்ன பண்ணுறேன்? மறு உத்தரவு கொடுக்குறேன். 2வது அந்த ரெஸ்பான்ஸ், கண் அடிச்சதுக்கு 2வது வர்றது என்ன தெரியுமா? அந்த பொண்ணு செருப்பை தூக்கி காட்டும். இதுதான் 2 ரெஸ்பான்ஸ். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் வாசிப்போம். கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டா. செருப்படி கிடைச்சா அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கண்சாடை விங்ஸ், ஹீவு விங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒரு விஷயம் அநேக ஒரு சோஷியல் மீடியாவில் சர்ஃபேஸ் ஆனது. ஒரு பெண் கண்ணடிக்கிற, ஒரு கேரளாவில் ஒரு பெண் கண்ணடித்த சின்ன ஒரு விஷயந்தான், ஏதோ ஒரு மூவியில் நடந்த விஷயம். உலகமெங்கும் பரவி ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் எவ்வளோ தூரம் அது ப்ரொமோட் ஆகுது பாருங்கள். ஒரு வாயின் வார்த்தை காட்டிலும் ஒரு சின்ன உறுப்பில் இருக்கிறதான சில செயல் மூலமாக எவ்வளோ தூரம் அது போகுது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ கண்ணுக்கு ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. கண் நமக்கு வெளிச்சத்தையும் கொண்டு வரும், கண் நமக்குள்ளாக இருளும் கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது கண் ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண் சாபமாகவும் மாறிவிடும். வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். உன் கல் நல்லா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு சரியில்லைன்னா, சில பேர் பார்த்துருக்கிறேன். சகோதரா ராஜ் பிரதர் என்ன பாருங்க, ப்ரேயருக்கு நல்லா எந்திரிக்கூடாது, உட்கார். பிரைஸ் தி லார்ட்.
கண் பாருங்க, இங்க சொல்லப்பட்டது போல கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிச்சம் அடைவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருள் அடைக்கிறதுக்கும் முக்கிய சோர்ஸா இருக்கிறது என்னது? என்னவா இருக்கு? கண்ணு. சில பேர் கண்ணு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்குறான் பார், எப்படி பார்க்குறா பார். வயசானாலும் இன்னைக்கும் ஜெயம் இல்லாமல் இருக்கிற ஒரு பகுதி இருக்கும் என்றால் அது என்ன பகுதி தெரியுமா? கண்ணு. கண்ணு சரியில்லை. அந்த பிரதர் பார்வையே சரியில்லை. எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? சிஸ்டர்ஸ் வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் சிஸ்டர்ஸ்குள்ளே நீங்கள் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அந்த பிரதர் பார்வையே சரியில்லை. அந்த சகோதரியை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? அந்த சகோதரியோட பார்வையே சரியில்லை. அப்போ கண் என்னது? சரீரத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்கும், கண்ணானது என்ன இருக்கும்? சரீரத்துக்கு இருளையும் கொண்டு வரும். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கீழே நாம் வாசிப்போம். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலும் வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் பாருங்க. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உன் கண்ணானது கர்த்தரை நோக்கியும் பார்க்கறது மாத்திரம் இல்லை, இப்போ யாரையும் பார்க்குது? மற்றவங்களையும். கவனிங்க, எல்லாரும் தலையை பாருங்க. இப்போ பிரசங்க டைமில் என்ன பாருங்க? எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்க்கணும், எங்கே பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது. பிரசங்க நேரத்தில் என்ன பாருங்க? ஸ்தோத்திரம். இங்கே சொல்கிறப்பட்ட வசனம் 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. இன்றைக்கி சண்டே வரும்போது ஆராதனையில் தேவனை ஆண்டவரே சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஆனால் திங்கட்கிழமைக்கு அப்புறம், இந்த சண்டே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கண் எங்கெங்கெல்லாம் போய் கொண்டிருக்குது என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பயத்தோடும் பக்தியோடும் தேவன் நாம் சேவிப்போம். நம்முடைய கண்களில் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோமா? 2 படகுல கால் வைக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து விட்டு தேவ சமூகத்தில் வந்தால் தேவன் நம்ம மன்னித்திருவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருள் வெளிச்சமாக இருக்க வேண்டிய நீ தேவ சமூகத்தில் வெளிச்சமாக இல்லை என்றால் உன்னுடைய இருள் எவ்வளோ பெரிய இருளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிக்கணும். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு சோத்திரம் மரண இருளாகிய இருள் உன் குடும்பத்தில் சபையில் வராதபடிக்கு நம்ம எல்லாம் அந்த பிரசங்க வேலையில் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் வாயை திறந்து. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அனுபவம் யாருக்கு வேண்டாம்? ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபிப்போம். ஜெபிங்க, கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னோட கண்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும், என்னோட சிந்தனை பரிசுத்தமாக்கப்படட்டும். எல்லாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த கண்ணை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை நாம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1:4. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் வெளிச்சத்துக்கும் பகல், அங்கே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டாராம். தேவன் பார்த்தாரு. பார்க்கும்போது எதை பார்க்கும்போது நல்லதுன்னு பார்க்குறாரு? வெளிச்சம் நல்லது. என்னது நல்லது? வெளிச்சம். தேவனும் பார்க்குறாரு வெளிச்சம் நல்லது. ஆனால் இந்த வெளிச்சத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் நல்லது 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 அப்படி சொல்லி 6 நாளும் சிருஷ்டிக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார், அந்த சமுத்திரத்தை சிருஷ்டிக்கிறார், எல்லா லீலி புஷ்பங்களும், ஆகாயத்து நட்சத்திரங்களும், சூரியனும், அந்த பறவைகள், பூமி, அந்த சமுத்திரத்தில் வாழக்கூடிய மச்சங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதில் மனிதனையும் அங்கே சிருஷ்டித்து எல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ சர்ப்பமானது அங்கே
தேடி அந்த நல்ல அனுபவத்தை வெளிச்சத்தை கெடுக்கும்படியாக ஏதேனிலே அவன் காணப்பட்டிருந்தான். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நடுவுல பிரைஸ் தி லார்ட் அந்த சர்ப்பமானது, இந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க இல்லையா, பிரைஸ் தி லார்ட், சர்ப்பமானது யாரை பிடித்து சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை பிடித்து விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நீ அந்த மரணத்துக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஏதேன் என்கிற சபையில தேவன் வைத்திருக்கிறார். உனக்கு நல்ல ஆளுகை தந்திருக்கிறார். நீ எல்லாம் அனுபவிக்கும்படியாக தேவன் நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். ஆனால் தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தின் மேலே உன் கண்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாம் ஏவாளோடு பிரைஸ் தி லார்ட் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை நீ புசிக்கலாகாது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று அங்கு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் பிசாசு பிரைஸ் தி லார்ட் அந்த ஏவாளுடைய மனதை கெடுத்தால், ஏவாளுடைய மகள் அந்த மனதை கெடுத்தபடினாலே ஏவாள் அந்த சோத்திரம் தேவ சபையின் ஐக்கியத்தை விட்டு அவள் விலகி போய் பார்க்க கூடாத இடத்துல பார்த்து கொண்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா. என்னது? தேவன் பார்க்கும்போது வெளிச்சம் நல்லதுன்னு சொல்றாங்க. தேவன் சொல்றாரு பார்க்காத, வேண்டாம், விட்டு சொல்றாரு. சகோதரா சகோதரி கவனிங்க, நல்லா வாலிப தம்பிகள் எல்லாம் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வாக்கு தத்துவம் ஒருவேளை நமக்கு கேட்க பிடிக்காம இருக்கலாம். நீ இதை புசிக்கும் நாளில் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா. இது தேவன் தர வாக்கு தத்துவம். பிசாசு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. இது நீ சாப்பிட்டா என்னப்போ யாரை போல மாறிடுவ? எது நல்லா இருக்கு? அதான் உண்மை. பிசாசு சொல்றது எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறான். இதை நீ பிசா சொல்கிறான், இதை நீ சாப்பிடும்போது தேவனை போல மாறிடுவ. இந்த பிரசங்க டோனில் தான் அவனும் பேசியிருப்பான். ஓ, நல்ல பாஸ்டரோட சவுண்டு மாதிரியே இருக்குது. யாரோட சவுண்டு? பிசாசு. நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வரான். ஏசு சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது என்னடா பிரசங்கம்? அது நமக்கு எப்படிப்பட்ட பிரசங்கம் வேணும்? எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களை தேவனை போல தேவன் மாற்ற விரும்புகிறார் இல்லையா? இந்த டோன் நல்லா இருந்துச்சா கேட்கும்போது? இதை தான் எல்லாரும் இன்னைக்கு விரும்புகிறாங்க. இதை கேட்ட உடனே யாருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு? அப்படியே ஏவாளுக்கு பார்க்கும்போது அப்படியே இதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு அனுபவம். எங்கே பிரச்சனை? பார்வை பிரச்சனை, கண்ணு பிரச்சனை. சகோதர சகோதரி, இன்னைக்கு தேவன் நமக்கு சுத்திகரிப்பினுடைய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சதுனால இப்போ நடந்ததுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துனே இருக்கு. மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அத்தி இலையை தேய்த்து கவர் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? கவர் பண்ணிக்கிறாங்க, பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. அதை நல்லா இங்கிலீஷ் ஒரு வேர்டு இருக்கு, சின்ன சான்டிஃபை பண்ணுவாங்களாம். பாவத்தையே இவங்க பரிசுத்தமாக்குவாங்களாம். புரியுது உங்களுக்கு? சின்ன என்ன பண்ணுவாங்களாம்? சான்டிஃபை பண்ணுவாங்களாம். இங்கே நம்ம சான்டிஃபிகேஷன் மீட்டிங் வைக்கிறோம் சனிக்கிழமை. எதுக்குன்னா நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக, பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்காக இல்லை. பாவத்தில் ஜீவிக்கிற நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்படணும். இவங்க சுத்திகரிப்புக்கு மனம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சுய நீதியில் என்ன பண்ணுறாங்க? அத்தி இலையை தேய்ச்சிக்கிறாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க. ஏதேனில் அதே தேவன் வந்து கேட்குறார், பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமே என்று சொன்ன அந்த வார்த்தை, இன்பமாக இருந்த நேசுர சத்தம் இப்போ எப்படியா இருக்கு? இவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு காலத்தில் பாஸ்டரோட பிரசங்கம், ஐயோ பாஸ்டரோட பிரசங்கம் பயங்கரமாக இருக்குது, எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் வேணும். இப்போ பாவம் பிரவேசித்த உடனே இப்போ பாஸ்டரோட பிரசங்கம் கேட்க கேட்க என்ன ஆகுது? வெறுப்பு வருது. வசனத்தை கேட்கும்போது என்ன ஆகுது? என்ன காரணம்? அத்தியில என்கிறதான சுய நீதி. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய நீதி எல்லாம் என்னது? அழுக்கான கந்த.
ஆனால் லூசிஃபர் விழுந்து போகும்பொழுது கர்த்தர் நித்திய நியாய தீர்ப்புக்கு நேராக விட்டது போல தேவன் நம்மளை விடலை. இன்னைக்கு மரணத்தின் பள்ளத்தாக்கில் நீ நடந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட், உனக்கு ரட்சிப்பு என்கிற தோளுடைய தேவன் தர விரும்புகிறார். நீ விரும்பினால் பிரைஸ் தி லார்ட் உன்னை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய சுய நீதி வேண்டாம். அது அழுக்கான கந்தை, இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு filthy rag என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அருவருப்பான துணி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அருவருப்பான துணியை உடுத்திக்கொண்டு இருப்பாய் என்றால் கர்த்தருக்கு ஏற்ற விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கையாக தேவன் ரட்சிப்பை தர விரும்புகிறார். சகோதரரே சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட வேண்டிய நாள் இது. நீ ரட்சிக்கப்பட வேண்டிய தருணம் இது. பாவத்தை விடக்கூடிய தருணம் இது. இயேசு உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? இரண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய போகிறாயா? அந்த இயேசு ஹல்லேலூயா வனாந்தரத்திலே பயில் காட்டி அழைக்கிற தேவன் இன்னைக்கு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை நீ அலட்சியப்படுத்தாதபடிக்கு இன்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று இப்போ நாம் படித்தோம். ரெண்டாவது விஷயத்தை நாம் படிக்க போகிறோம். இன்னொரு விஷயத்தை பார்த்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:29. பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்குற சொல்லப்பட்டிருக்கு 31 வசனம் நான் வாசிக்கிறேன். மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே. ரெண்டாவது விஷயம், ஒன்று விளக்கப்பட்ட விருட்சத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. ரெண்டாவது நீ என்ன பார்க்கக்கூடாது? பலன்னு பழக்கும். எது? டாஸ்மார்க்கில் விற்பான். அந்த டாஸ்மார்க்கில் கலராக வைப்பான். நான் என்னை இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் வெளியில் போகும்பொழுது நான் அறிந்து கொண்ட விஷயம், டியூட்டி ஃப்ரீ என்கிற ஒரு ஷாப் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டியோ எந்த விதமான டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இலவசமாக, அது இலவசம் சொல்ல முடியாது, பாஸ்போர்ட் இருந்தால் கொடுப்பாங்க. என்னென்னா அந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும். நீங்கள் விரும்பினாலும் இந்த கடைகள்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும். உலகத்தில் நம்பர் 1 எல்லா கடையில் இருக்கிறதான விஸ்கியோ பிராண்டியோ சாராயமோ எல்லா பிராண்டும் எங்கே வச்சுருக்கிறான்? ஏர்போர்ட்டில் வச்சுருக்கிறான். நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போனால் கூட அங்கே ஃப்ளைட்டில் இருக்க அட்டெண்டர் கையில் கொடுக்குறது என்ன தெரியுமா? விஸ்கியும் பிராண்டியும் பீரும். நம்ம அதை வாங்கி குடிக்கலைன்னா நம்மளை ஏதோ வினோதமாக பார்ப்பாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் குடிக்கலைன்னா ஏதோ நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீதிமொழிகளில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே. பார்க்கவே கூடாது. நம்ம விசுவாசிகள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாவது ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனவே என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. என்ன ஆகும்? அது மெதுவாக இறங்கும். முடிவிலே அது முடிவில் பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். அப்படின்னா நீ ஒரு ஸ்திரியை நீ நோக்கி பார்க்குறன்னா அப்புறம் உனக்குள்ள என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு சாராயத்தோட அனுபவம் இங்கே சொல்லப்பட்டிருக்க. ஒரு குடிகாரனுக்கு சமந்தான் ஒரு ஒரு பொண்ணை பார்க்கறதும் ஒரு பையனை பார்க்கறதும். யாருக்கு சமம் சொல்லுங்க? யாருக்கு சமம்? ஹலோ, யாருக்கு சமம்? ஐயோ பாஸ்டர், நான் குடிக்கல மாட்டேன் பாஸ்டர், நல்ல பையன், நல்ல ஆவிக்குரியவன், சண்டே ஸ்கூலில் நடத்துகிறேன். ஐயோ, ஆனால் ஏதாவது ஒரு ஸ்திரீயோ ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நீ பார்த்தனா, குடிகாரனுடைய குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? நீங்கள் குடிப்பீங்களா? இல்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சகோதரனையும் எந்த சகோதரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இச்சையாக பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்ட உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமானவளை பேசும். குடிச்சாதான் தாறுமாறாக பேசுகிறாங்க. சில பேர்லாம் குடிக்காமலே தாறுமாறாக பேசுகிறாங்க. அப்போ குடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீ நடுக்கடலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்துகிறவனைப் போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொர்ணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்போது விழிப்பேன் என்பாய். சரக்கு இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை. பாவத்தை நான் போய் கழுவிட்டு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன்? பின்னு நான் தொடருவேன். விடணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீ கிறிஸ்து உன் கண்ணில் ஒரு ஜெயத்தை தர முடியாத தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். உன் கண்ணில் உன் புத்தி மண்டலத்தில் தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கத்த தருவாராக. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் தலையில் சொல்லு பார்ப்போம். குடி எதை கெடுக்கும்? குடியை கெடுக்கும். தெரியும் இல்லையா? குடி எதை கெடுக்கும்? தெரிஞ்சே போய் குடிக்குது. வேண்டாம். டாஸ்மார்க் வேண்டாம், குடியின் வாழ்க்கை வேண்டாம். இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் எனக்கு அந்த குடியின் அனுபவத்திலிருந்து நான் விடுதலையாக்க, ஒருவேளை குடிக்கிறவ யாராவது இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கி நீங்கள் மனம் கசந்து, ஆண்டவர் என்ன கண்களில் ஒரு ஜெயத்தை தாங்க, இனி நான் டாஸ்மார்க் பார்ப்பதில்லை, அந்த அந்த அப்படிப்பட்ட சாராய பாட்டில் நான் பார்க்குறதில்ல, ஹன்ஸ் நான் போடுறதில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பல காரியங்களும் வாழ்க்கையை சேதப்படுத்தி நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். தேவன் உன் வாழ்க்கையில் வசிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நீ எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு வந்தா பதுவஞ்சேரி வந்தா சபையில் பிரசங்கம் கேட்டா பரலோகம் போயிடும் நினைக்காதீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோட சாட்சி எப்படி இருக்கிறது சகோதரா சகோதரி, அதுதான் தேவன் தீர்மானிக்கக்கூடிய நித்தியமா இருக்கிறது. உன் கண்கள்ல தேவன் ஒரு ஜெயத்தை தரும்படியாக இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 2வது பாயிண்ட்டுக்கு நேராக கடந்து வருவோம். ஆதியாகமம் 39:7. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தரிசனம் பெற்று சகோதரருடைய எல்லா பிரச்சனையெல்லாம் தாண்டி, குழியெல்லாம் தாண்டி இப்போ எங்கே போயிருக்கிறாரு? போத்திபாருடைய வீட்டில். போத்திபார் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார். போத்திபாருடைய மனைவி மற்ற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணதாக சொல்லலை. யாரை டிஸ்டர்ப் பண்ணாங்க? யோசேப்பு. யார் கூட? கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார்னு சொல்லி 39ஆம் அதிகாரம் 2ஆம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யார்கிட்ட தேவன் வசிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன வரும்னா டெம்டேஷன் வரும். என்ன வரும்? டெம்டேஷன். அந்த டெம்டேஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் விழுந்து போயிடக்கூடாது. யோசேப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை ஸ்தலத்தில் கவனிங்க, அநேகர் குடும்பங்கள் பிரிந்து போகிற காரணம் நான் பார்க்குற விஷயம், குடும்பத்தில் இருக்க பசங்களாம் விட்டு வேலை ஸ்தலத்தில் யாரோட என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. கேரளாவில் நீங்கள் ஏகப்பட்டது பார்க்கலாம். ஏகப்பட்டது கேரளாவில். என்ன? துபாயில் புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போயிருப்பான் வருஷங்களா. ஆனால் இங்கே மனைவி என்ன பண்ணியிருக்கோம்? வேற யார் கிடையாது, ஒன்றோ ரெண்டோ இல்லை, ஒரு சகோதரர், நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், பிரதர் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்காக அவர் ரொம்ப ஜெபம் பண்ணி குழந்தையெல்லாம் கற்று கொடுத்துட்டார். அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பிரதர். என்னன்னு தெரியல, எனக்கு என் ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, என்னன்னு தெரியல, நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியல. தப்பு தான், அதுக்கு ஒப்பீனியனே இல்லை, தப்பு தான். என்னது? ஆனால் யோசேப்பு பாருங்க, அவன் கடந்து வந்த பாதை ஒரு அனாதையை போல அவன் காணப்பட்டிருந்தான்.
தாய் தகப்பன் இருந்தால் கூட யாரும் கவனிக்கல. யோசேப்பை அவன் கொடுத்த தரிசனத்தையே மதிக்கலை. அங்கே இருக்கிற சகோதரர் எல்லாம் வெறுத்து தள்ளிட்டாங்க. குழியில் போயிட்டான். அவனுக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைச்சா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? விழுந்திருக்கணும். ஆனால் அவனுக்குள்ளாக யார் இருக்குது அறிந்து கொண்டான்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால அந்த போத்திபாருடைய மனைவி ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளோடு சைனிக்கும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவி பெறாத பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோசேப்பு தன்னுடைய கண்களில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்றால், பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நாம் எவ்வளோ பிரதிஷ்டை உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை நாமே சுய ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கண்களில் இன்னைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இன்னொரு விஷயம், கண்களில் ஒரு குணாதிசயம் இருக்குது. நீ பிறவி குருடனாக இருந்தாலும், பார்வை மங்கி போயிருந்தாலும், கண்ணுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது மறுபடியும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஸ்பிரிச்சுவல் அந்த கண் இழந்து போய் இருட்டில் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாங்க, நீ நல்ல கேரட் சாப்பிட்டா உனக்கு என்ன ஆகும்? கண்ணு. அதனால நல்ல கேரட்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கீரைலாம் சாப்பிட்டா என்ன தெரியும்? கண்ணு நல்லா தெரியும். அப்போ கண்ணுக்கு என்ன ஒரு ஹீலிங் இருக்குது? ஆட்டோமேட்டிக்காகவே பவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அதுபோல் தேவ வசனத்துக்கு நாம் கீழ்ப்பட்டு பரிசுத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுவோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ, அப்போ நீ பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? சுகமானே சுகமானே, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சுகமானே நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். குணமானேன் நான் குணமானேன், குணமானேன் நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின். நம்ம பார்வை மறுபடியும் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள ஒரு இவ்வளோ நாள் நம்ம எதுக்குள்ள இருந்தோம்? இருட்டில் இருந்தோம். இன்னைக்கு நமக்கு தேவன் ஒரு பிரகாசத்தை தந்திருக்கிறார். அப்படியாக யோசேப்பு அது மூலமாக பரிசுத்தமாக வாழ்ந்தனால தான் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இங்கே சிம்சோனை கூட நித்தம் அலட்டி கொண்டே இருந்தாலாம். யாரு? தெலீலா. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகள்னாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டுச்சான். கவனிங்க, நியாயாதிபதி எடுத்துருக்கீங்களா? 16:16. சிம்சோன் நல்ல அபிஷேகம் பெற்றப்பட்டவன், அனாயிண்டிங் இருக்கக்கூடியவன், பெலிஸ்தியர்ல முறியடிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஆனால் எங்கே போய் படுத்துக்கிறான்? தெலீலாவுடைய மணியில். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் காப்பாற்றிக்கலான்னு சொல்லி. ஆனால் அவன் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி மெசேஜ் அங்கே பாருங்கள், தினம் தன் வார்த்தைகள்னால நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. நிறைய வாலிப பசங்க சாவது துணியது காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். நித்தம் ஸ்டார்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக இருக்கும். தேன் காதில் விழுற மாதிரி இருக்கும். ஃபோன் அந்த கான்வர்சேஷன் கேட்க போகுது. நீதிமொழிகள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட வாயின் வார்த்தை எப்படி இருக்கான்? தேன் இல்லை, தேன் கூட போல இருக்கான். இல்லையா? வாயின் வார்த்தை எப்படி இருக்கான்? தேன் கூட போல. அப்படியே அந்த அப்படியே ஒழுகுமா. ஆனால் அந்த தேன் காலப்போக்கில் என்ன ஆகுது? ஈயமாக மாறி இப்போ என்ன அப்படின்றது அப்படியே ஒரு லாவா பார்த்துருக்கீங்களா? கொதிக்கும். லாவாவுக்கு தமிழில் என்ன? பாறை குழம்பு. பாறை குழம்பு இப்போ நம்முடைய ஹிருதயத்தில் ஊற்றி முன்னாடி சொல்லுவாங்க, இந்த பையன் இல்லைன்னா நான் செத்துருவேன், இந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்துருவேன்.
யாராவது சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி? சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா இனி என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே ஒரு பையனுக்காகவோ ஒரு பொண்ணுக்காகவோ அருமையான ஒரு லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு காலத்தில் தேனாக இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குது? ஹிருதயத்தில் அப்படியே நம்மளை குத்தி எரியக்கூடியதான ஒரு குழம்பா போல் நம்மளை அப்படியே அலட்டுண்டாய்கொண்டே இருக்கு. இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாலிப சகோதரிக்கு வருகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணு, இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணு, அந்த பையனோட கான்டாக்டை பிளாக் பண்ணு, பொண்ணோட கான்டாக்டை பிளாக் பண்ணு. ஓ, அந்த யோசேப்பை போல நீ ஓடனா நீ ரட்சிக்கப்படலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஓடிட்டான். பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ட்ரெஸ்ஸுக்கு அவன் பாருங்க எவ்வளோ வெறியா இருந்திருப்பான்ல. அவன் போத்திபாரோட மனைவி டெய்லி அலட்டுனாலும் போல ஓடும்போது பிடிச்சி இழுக்குது. எவ்வளோ பெரிய ஆவி பாருங்க அது. அவன் துண்டக்கான தமிழ் சொல்லுவாங்க, துண்டக்கான துணியை காணும் ஓடனா. ஸ்தோத்திரம். அந்த ஒரு சின்ன துணியை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. சாட்சியா மாறிச்சு. இன்னைக்கு நீ அனுப்புற ஒரு மெசேஜ் தான் நாளைக்கு உனக்கு ஒரு சாட்சியா மாறும் பிரச்சனைக்கு. நான் இன்னைக்கு புல்பிட்ல இருந்து சில ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். இன்னைக்கு நீ விட்டுரு. பிளாக் பண்ண வேண்டிய ஆட்களை பிளாக் பண்ணு. நீ ஒரு தடத்தை நீ விட்டு போனா அந்த தடம் என்ன ஆகும்? நாளைக்கு உன் வாழ்க்கையை முறியடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். உன் கண்களில் ஒரு ஜெயத்தை தேவன் தரும்படியாக தேவன் சித்த வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு காலத்தில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ என்ன இல்லை. நல்லா எல்லாருக்கும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஆமாம் சொல்கிறதுனாலையோ அல்லையோ சொல்கிறதுனால யாரும் நீங்கள் பசங்க யோசிக்கிறாங்க, ஆமேன்னு சொன்னால் நம்மளை தான் கண்டுபிடிச்சிடுவாங்க, அல்லையோ சொன்னால் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி யாரும் இல்லை. எல்லாரும் பல விதமான பிரச்சனைகள்லாம் கடந்து தான் வந்துருக்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வித பிரச்சனை இருக்குது. அதனால் சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக வாலிப பசங்க எல்லாம் கரங்களை போய் தலையில் சொல்லுங்க பார்ப்போம். சகோதரிகள் சொல்லுங்கள். பசங்க நல்லா சொன்னாங்க. சகோதரிகள் சொல்லுங்கள் எல்லாருமே. சொல்லணும். அப்போது இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாருடைய மடியில் இருக்கக்கூடாது, யாரோட வீட்டில் இருக்கக்கூடாது. போத்திபாரோட வீட்டிலேருந்து நீ என்ன பண்ணணும்? எந்திரிச்சு ஓடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனியொரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்ததுதான். தாவீது ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் யுத்தத்துக்கு போகணும். நீ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பின்னாகி போனீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். எப்போ நீங்கள் சபை ஐக்கியத்தை நீங்கள் விடுறீங்களோ, எப்போ ஜப கூட்டத்தை விடுறீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது என்ன தெரியுமா? பின்மாற்றம் வந்து கொண்டே. இப்போ பாருங்கள், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:1. அங்கே யுத்தம் நடக்குது. தாவீது என்ன பண்ணுறாரு? எருசலேமில் இருக்கிறாரு. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரையின் மேல் உலாவி கொண்டிருந்த பொழுது சாணம் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை உப்பரையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரம். இப்போ எங்கே பிரச்சனை வருது? மறுபடியும் கண்ணில் பிரச்சனை. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல், தேவ சமூகத்தில் வர நேரத்தில் வராமல் வரும்போது இப்போ என்ன ஆகுது? அந்தரங்க பாவம், மறைவான பாவம். சகோதரா சகோதரி, நீ என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாய்? சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் இங்கே நடக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது நீ ஃபோனில் என்னென்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவன் அறிவார். அதுக்கு ஏற்ற சிஷ்ை எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நீ அதிலேருந்து மனம் திரும்பினா என்றால், நான் ஒன்று சொல்கிறேன், நீ தேவ சமூகத்தில் கத்திரத்தில் சேர 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 உடைய இருள் எல்லாம் வாழ்க்கையில் கத்தர் மாற்றி போட வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? இவ்வளோ பிரசங்கம் கேட்டேன். நான் என்ன செய்யணும்? 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்தான். யார் தெரியுமா? யோபு. யாரு? யோபு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். யோபு 31:1.
அந்த வாலிப நாட்களில் கூட பாருங்க, யோபு சொல்லுகிற வார்த்தை, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை நினைப்பா இருப்பது எப்படி? ஒரு புருஷனும் மனைவியும் கை கோர்த்து கொடுக்கறதா என்னது? உடன்படிக்கை. ப்ராமிஸ் இல்லை, கை கோர்த்து கொடுக்கறது என்னது? உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிற வர யாரை நீங்க விட்டு போகக்கூடாது? யாரை விட்டு போகக்கூடாது? புருஷன். இது ப்ராமிஸா காவனண்டா? உடன்படிக்கையா? உடன்படிக்கை. உடன்படிக்கை மீறுவது பாவம். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த உடன்படிக்கை, யோபு சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னது உண்மை என்றால், இந்த காலகட்டங்களில் பாருங்க, எங்க போனாலும் பாவம் நிறைந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் போனால் கூட நம்மளால் ஒழுங்காக கண்ணு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இழுத்துட்டு போகுது? மேக்னெட்டிக் பவர் போல் எங்கே போகுது? ஒரு சகோதரர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஹனிமூனுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறோம். சொன்ன அந்த இடத்துல கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல போகும்பொழுது கொஞ்சம் பீச்லலாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருப்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க, உங்களை யாருக்கும் வரக்கூடாது. அந்த சகோதரருக்கு சொல்லி கொண்டிருக்கும்போது அவர் பார்த்தா நானும் பார்ப்பேன். என்னது? அந்த சகோதரி சொல்கிற விஷயம் என்னது? அவர் யாராவது பார்த்தானா நானும் அவரோட கூட, இங்கே என்ன அது இங்கிலீஷ் தமிழில் சொல்லுவாங்க, சைட் அடி. நானும் என்ன, அவர் சைட் அடித்தா நானும் சைட் அடிப்பேன். கல்யாணம் ஆகி புதுசாக வந்த ஒரு தம்பதி சொன்ன வார்த்தை தான் இது. என்னது? அவர் சைட் அடித்தா நானும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன்? சைட் அடிப்பேன். நல்ல சாட்சி. சோத்திரம். அப்போது யோபு சொல்லுகிறார், கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையை நினைப்பது எப்படி? பஸ்ஸில் போகும்போது சாட்சியாக இருக்க வேண்டும், ட்ரெயினில் போகும்போதும் சாட்சியாக இருக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தில் போகும்போதும் சாட்சியாக இருக்கிறோம். நம்மை கண்டு யார் இடறி போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கண்கள் மூலமாக யாருக்காவது எடர்ச்சி இருக்கும் என்றால் இன்னைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் கண்களில் ஒரு ஜெயத்தை தாருங்க என்று நாம் கேட்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கூட அதிகமாக சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பாய் என்றால் உன் ஹிருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசுவே அதை வான் பண்ணுவது உண்மை என்றால் யோபுவை போல நாம் பிரதிஷ்டை செய்யலா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏசாயா 33ஆம் அதிகாரம் அங்க வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 33:17 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். தேவன் நமக்கு கொடுத்துருக்க கண் எது தெரியுமாங்க? ஆண்டவராக இயேசு ராஜாவை பார்க்கும்படியாக. தூரத்துள்ள ஒரு தேசம், என்ன தேசம் தெரியுமா? அது பரலோக தேசம். ஹல்லேலூயா. என் கண்ணு இயேசுவை பார்க்கும்படி. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. என்னுடைய கண் இயேசுக்கு மாத்திரம்தான். எல்லா கரங்களை உயர்த்துங்க. உன் கண்ணு யாருக்கு? ஹரியோட கண்ணு யாருக்கு? கெசியோட கண்ணு யாருக்கு? ஆலிஸோட கண்ணு யாருக்கு? லோகேஷோட கண்ணு யாருக்கு? எல்லாரோட கண்ணு யாருக்கு? கண்ணு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா ஹிருதயத்திலும் அது இயேசுவுக்கே சொந்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க ஏசியா தீர்க்கதரிசி ராஜாவை கண்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோபு அந்த உடன்படிக்கை பண்ணினபடினாலே ராஜாவை பார்க்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தை பார்க்கும்படியாக அவன் வாஞ்சித்தபடினாலே அவனோட வாஞ்சை எப்படியாக இருந்தது என்றால், யோபு 19ஆம் அதிகாரம் அங்கே 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோபு அப்படி பிரதிஷ்டியாய் வாழ்ந்ததுனால அவன் சொன்ன வார்த்தை என்ன என்றால், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போயிருக்கு. எனக்கு வேற எந்த ஒரு டிசைர் இல்லை,
வேற எந்த ஒரு வாஞ்சை இல்லை. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே இயேசுவை பார்க்க வேண்டும். அங்க உயிர்த்தெழுதலை குறித்து 4000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு உயிரடைவார் என்கிற காரியத்தை தீர்க்கதரிசனமாக 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முழுவதையும் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் தெரியுங்கிற எனக்குள் சோர்ந்து போயிருக்கிறது. எல்லா சோத்திரம், ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் வியாதியின் விரங்கணங்களால அழுகி போன சரீரம், அதை ஓட்ட எடுத்து தோல் முழுவதும் அங்க பிரைஸ் தி லார்ட் சரீரம் முழுவதும் அங்க தேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை வெறுத்து அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் யோபுக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு இருக்கா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. யோபு சகலத்தையும் நஷ்டப்பட்டு போனது, ஆஸ்தி நஷ்டப்பட்டது, எல்லாம் போயிடுச்சு. அங்க இருக்கிறதான மனைவியும் கூட ஏன் இன்னியுமாக இந்த வியாதியில் இருக்கிற, நீ செத்து போன நல்லா இருக்குமே என்று சொல்லி அங்க சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு யோபு பக்தன் சொன்ன வார்த்தை தான் பிரைஸ் தி லார்ட், ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சிக்கன் ஆர்டர் பண்ணும்போது ஸ்கின்லெஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னது ஸ்கின்லெஸ்? ஏன்னா அது ஸ்கின் எல்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டம், அது கழுவுறதுலாம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதை உரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பிளட் கிளாட் இல்லையா? இதே போல் யாருடைய சரீரம் இருக்குது? யோபோட சரீரம். ஸ்கின்னே இல்லைங்க. அங்கே சொன்ன வசனம் 26ஆம் வசனம், இந்த என் தோல் முழுதும் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் உள்ள இருக்கிற மாம்சம். சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தோலை மேலே மனுஷனுக்கு இருக்கிற தோலை பிரிச்சிட்டிங்கன்னா மேலே என்ன எரியும், பேர்ன் ஆகும். அவ்வளோ சூழ்நிலையில் கூட அவருடைய இருதயம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது போல நம்முடைய இருதயமும் இயேசுவை பார்க்கக்கூடிய வாஞ்சை. இந்த வாஞ்சை யோபுக்கு நடந்ததா? இந்த வாஞ்சை யோபுக்கு நடந்ததா? நடந்தது என்பதை யோபு கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 42ஆம் அதிகாரத்தில் அவனோட வாஞ்சையை தேவன் எப்படியாக நிறைவேற்றினார் என்று யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. கண்ணில் ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்ந்தார், ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தார். எல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஆனாலும் இயேசுவை பார்க்க வேண்டும் அந்த வாஞ்சை இருந்தபடினாலே பிரைஸ் தி லார்ட், அந்த யோபு பக்தனுக்கு தேவன் தந்த ஒரு பாக்கியத்தை பாருங்க. இப்பொழுதோ என் கண் உம்மை கண்டது. இன்னைக்கு பிரச்சனையின் மத்தியில் நீ தேவனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால், தேவன் உன்னை காண, தேவனோடு உன்னோடு பேசும்படியாக தேவன் விரும்புகிறார், உன்னோடு ஐக்கியப்படும்படியாக விரும்புகிறார். உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்திருக்கலாம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்திருக்கலாம். ஆனால் இதுவரை உன்னை சுத்திரம் அரவணைக்கும்படியாக, உன்னை ரட்சித்து உன்னோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக தேவன் இன்னைக்கு மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பை தேவன் பின்னானதை மறந்து முன்னானதை நாடு என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புதிதான வாழ்க்கை நாம் தேவன் நமக்கு தருவாராக. யோபு 34ஆம் அதிகாரம் அங்க 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபு 34:21ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, யோபு 34:21, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு சகோதர சகோதரி, உன்னுடைய எல்லா விஷயத்தை சிசிடிவியை காட்டிலும் ஒரு முக்கியமான பரலோகம் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்குது. 24 மணி நேரமும் பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கொண்டு நீ யார் சேட் பண்ணி கொண்டிருக்க என்பது ஒருவேளை அம்மா பார்க்காம இருக்கலாம், அப்பா பார்க்காம இருக்கலாம், ஆனால் அதை யார் பார்த்து கொண்டிருக்கிறா? பிரைஸ் தி லார்ட். உணர்வடைய வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்மோடு பிரத்யட்சமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நீ கர்த்தருக்கு விரோதமாக எங்கே போக முடியும்? ஆண்டவர் அன்போடு உன்னை நேசிக்கிறபடினால இப்படி கர்த்தருக்காக பிரதிஷ்டையாக வாழ்கிறவங்கள தேவன் அண்ணால அவரோடு மகிமையில சேர்க்க போகிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படியாக பிரதிஷ்டையா வாழ்றவங்க மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். அந்த வசனத்தினுடைய ஆதாரம் சங்கீதம் 50:5. வழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன், என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் வாசிச்ச வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் வாசிக்கிட்டோம். பலியினால என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீ சாக்ரிஃபைஸா நீ வாழ்ந்தனா நீ யாரா இருக்கிற? பரிசுத்தவானா இருக்கிற. பரிசுத்தவானுக்காக யார் வரப்போகிறார்? 1000-16 தூதரோடு இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார். அப்படி இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு பலி வேணும், சாக்ரிஃபைஸ் வேணும். சாக்ரிஃபைஸ் இல்லாம ஒரு வாழ்க்கையில் பிரதிஷ்டை இல்லாம ஒரு தேவனை நாம் அங்க பிரியப்படுத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீ பலி செலுத்து. பிரைஸ் தி லார்ட். அந்த காளையை நீ சந்து சந்தாக வெட்டி அந்த பலிபீடத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிற வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? உடைய அந்த ஹல்லேலூயா பலி எப்படியா இருக்கிறது? காயினோடு போல உள்ள பலியா இருக்கிறதா, இல்ல ஆபேலை போல மனப்பூர்வமான பலியா இருக்கிறதா? காயினை போல முகநாடி மாறி இருக்கும் என்றால் ஏன் முகநாடி மாறி இருக்குது? ஏன் பிரசங்கத்தில் ஒரு பிரசன்ஸ் இல்ல? ஏன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்ல? இது காயினோட அனுபவம். ஆனால் ஆபேல் மனப்பூர்வமாக வசனத்துக்கு கீழ்ப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணபடினால கர்த்தர் அந்த அனுபவத்தை அந்த அங்கீகரித்தார். அதுபோல நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கட்டும். நம்முடைய ஸ்தோத்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும். அதனாலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அதை செஞ்சோம் சொன்னா கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு பலியோடு கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது கர்த்தர் 1000-10,000 தூதரோடு தேவன் மறுபடியும் தேவன் நம்மை சந்திக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது அங்க வசனம், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இங்கேயும் பாருங்க, கண்கள் யாரை பார்க்க போகுது? பலியா சோத்திரம். அங்க சொல்லப்படும், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வரப்போகிறார். வருகைக்காக நம்ம எல்லாம் ஆயத்தமாகணும். இன்னைக்கு வருகையில் யாரும் கைவிடப்படாது. இங்கே இருக்கிற ஒரு வேளை ஒரு 30 பேர் இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 25 பேர் கைவிடப்பட்டா இவ்வளோ நாள் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம எல்லாரும் மனவாட்டி சபையாக மாறணும் என்பதுதான் இயேசுடைய வாஞ்சையா இருக்கிறது. அந்த வாஞ்சையினால தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. 5 நிமிஷத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 101:3. சங்கீதம் 101:3. 101:3. என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்லப்படும், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. 2 விஷயம். எதை வைக்கக்கூடாது? முன்னாடி வீட்டில் தீமையான எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது வீட்டில். அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, டிவி வீட்டில் இருந்ததுன்னா என்னது? சாத்தானுடைய பலிபீடம்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படிதான் பெந்தெக்கோஸ்தே வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? டிவி இருக்கக்கூடாது. டிவி வாங்கி ஆசீர்வாதம் சேனல் போட்டாலும் ஆசீர்வாதம் இருக்காது. நீ என்ன பண்ணணும்? அங்கே முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? பெந்தெக்கோஸ்தே விசுவாசி வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? டிவி இருக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, போய் எல்லா சேனலும் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக இருக்க வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அருவருப்பான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கண்ணுக்கு முன்பதாக வேற என்ன கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோம்? ஃபோன் என்ன பண்ணுறோம்? பிரச்சனை எதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே என்ன பண்ணிடுறோம்? கையில் ஃபோன். நேற்று நான் முடிவிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவங்க அப்பா கேட்குறாங்க, நீ சைலண்ட்டாக இருக்கணும்னா ஃபோன் தட்டுமா கேட்குறான். அவன் கேட்குறான், ஃபோனில் அவன் எனக்கு டேப் வேணுன்றான். என்னது? டேப் வேணும். அவர் ரொம்ப பெருமையாக இருக்கிறார். பையன் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், நான் இங்கே நிறைய பேர் சொல்கிறேன், நான் இங்கே டேனி கூட இப்போ என் சொல் பேச்செலாம் நல்லா கேட்டு அவன் எதுவுமே யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது ரொம்ப சந்தோஷம். இப்போலாம் ஃபோன் பார்க்குறது இல்லை பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி சாட்சி உங்கள் பிள்ளைகளை வச்சு சொல்லணும். ஃபோன் பார்க்குறது இல்லை. என்ன பார்க்கக்கூடாது? ஃபோன் பார்க்கக்கூடாது. ஜெயிலன் என்ன பார்க்கக்கூடாது? என்ன பார்க்கக்கூடாது? ஃபோன் பார்க்கக்கூடாது. இப்போது நிறைய
டிவியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்திருக்கு. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, எல்லாம் நிறைய இருக்குது. பட்டியல் போட்டால் அப்படி இருக்கும். எல்லா சேனல்ஸும் பார்க்குறது. ஒரு சேனல்ஸ்குள்ளே போனோன்னா இப்போ நிறைய ட்ராமா போட்டிருக்கிறாங்க. இங்கே சன் டிவிலேயோ இல்லாட்டி இந்த கலைஞர் டிவிலேயோ ஏதோ ஒரு டிவியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீரியல் போட்டுறாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நடுவில். ஆனால் இதுக்கெல்லாம் வேலை செய்யாமல் என்ன பண்ணுதுங்க, உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட். வேலை சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன பார்க்கணும். அந்த காலத்தில் ஒரு சீரியல் நல்லா அந்த பெரும் பயங்கரமான ஒரு பேர் என்ன, சித்தி. என்னது சித்தியா? சித்தி. ஊரே அந்த சீரியலை பற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே போஸ்டர். என்னது சித்தி. சொன்ன உடனே எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? சோத்திரம். அவ்வளோ நேரம் பொழுதுபோக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ நிறைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்வைட் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய சேனல்ஸ் விட்டுருக்குறாங்க. எஸ்பெஷலி கொரியன் சேனல்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், சைனாவில் இருக்கவங்களும் கொரியாவில் இருக்கவங்களும் ப்ரமோட் பண்ணுறது அவங்களுடைய நேஷன். நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பொழுதுபோக்கெலாம் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா, உங்கள் எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, சைனாவில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரினாவே டெக்னாலஜி. ஒரு கால்குலேட்டர் செய்யணும், ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும்னா கூட குடிசை. நம்ம குடிசை தொழில் என்ன, ஊறுகாய் செய்கிறது, அப்பளம் செய்கிறது, மீன் கருவாடை வைக்கிறது, இதெல்லாம் என்னது குடிசை. அங்கே இருக்க என்ன தெரியுமா செய்கிறான், லேப்டாப்பு, பெரிய பெரிய மிஷின்லாம் செய்கிறது என்னது, குடிசை தொழிலாம். நமக்கு டிக்டாக்னு சொல்லி ஒன்று போட்டு விட்டு அது ஃபுல்லாக எல்லா காரியங்களும் அதுலேயே வீடியோ போயிட்டுருக்கு. ஆனால் அவனுக்கு எங்கே இருக்குது, எஜுகேஷனாக இருக்குது. நமக்கு என்னவா இருக்குது, வீண் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய இதுதான். அப்போ இந்த கொரியன் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சமாதானமே இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை அப்படியே வானத்துலேருந்து விழும்போது இவன் ஏந்தி தாங்கி பிடிப்பான். என்னது சேனலில் இது இருக்கும், ஒரு 80 கிலோ இருக்கும். இதை தாங்கி ஏந்தணும்னா யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்க லைஃப் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ படத்தில் என்ன இருக்குதோ படம் வாழ்க்கையாக மாறணும்னு எதிர்பார்க்குறாங்க. லைஃப் இஸ் நாட் அ ஃபேரி டெய்ல். கட்டுக்கதை நம்ம வாழ்க்கை கிடையாது. வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில பேர் நினச்சிருக்காங்க நான் வந்து ஒரு ஃபேரி டெய்ல் போல், நல்ல பேர்லாம் மறந்து போச்சு, சின்ன வயசில் படித்தேன். சிண்ட்ரெல்லா, வேறு என்ன இருக்கு, ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட் பேர் தான் ஸ்னோ ஒயிட். அப்போது ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய காரணம் இந்த டிவியும் ஃபோனும். வாட்ஸ்அப்னால பிரிஞ்ச குடும்பம் எத்தனை இருக்குது தெரியுமா? வாட்ஸ்அப்னால ஒரு ஹாய் மெசேஜ்னால பிரிஞ்சு போன குடும்பம் எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு வாலிப பையன்கிட்ட கேட்டேன், யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு நபர் சொன்னாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, இவனுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அவன் சொல்கிறான், அந்த பொண்ணை இவனுக்கு பார்த்துக்க தெரியல, அதனால் என்ன பண்ணுறாரு, கத்தரை என்ன எடுத்து சொல்கிற பிரயோஜனப்படுத்தாரான். ஸோ இப்படிப்பட்ட மதிகட்ட அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்ததுனால இப்போ 2-3 சின்ன சின்ன விஷயம் கொண்டு வரது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கேடா, அந்த ஹஸ்பண்ட் செய்யாததை இப்போ என்ன பண்ணுறானா இவன் செய்கிறானா. வாழ்க்கை எவ்வளோ தரங்கட்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவோட நாமத்தை நீ வீணில் நீ வழங்குவாய் என்றால் பிரைஸ் தி லார்ட், தேவன் அதை அருவருக்கிறார். நீ இதுக்கு நீ பைபிள் படிக்காமல் இருந்தாவே நல்லது. நீ ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீ பாவத்தோடு வாழணும்னா தயவு செஞ்சு பாவத்தோடு நீ வாழ்ந்துரு. நான் சொல்கிறேன், நரகத்தில் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. இயேசுவை தெரியலன்னா வெது வெதுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இயேசுவை தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி பேர் வச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு தேவனுக்கு பிரியலாத வாழ்க்கைன்னா பயங்கரமான ஒரு தீப்பொறி இருக்குது. அப்போ நீ சொல்லுவ, இன்றைக்கி நாங்கள் கண்ணீர் விட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், எப்படியாவது நீங்கள் மனம் திரும்பணும் பிரசங்கம் பண்ணுறோம்,
அப்போ சொல்லுவீங்க நீதிமொழிகளை சொன்னது போல, என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே, கடிந்து கொள்ளுதலை நான் வெறுத்தேனே. அடிக்கடிக்கு கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் கடினப்படுத்துகிறவன் சகாயமில் என்று அவன் சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடிந்து கொள்வதை வெறுக்கிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என்னோட எனர்ஜி போனாலும் பரவாயில்ல, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்னோட ஜீவன் போனாலும் பரவாயில்ல நான் சொல்லி தேவ சமூகத்தில் எப்படியாவது நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டிவி வேண்டாம், ஃபோனோட அடிக்ஷன் வேண்டாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் 101 சொல்லப்பட்ட, தீங்கான காரியத்தை என் கண்ணுக்கு முன் வைக்க மாட்டேன், வழிவிலர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நான் இன்னொரு அட்வைஸ் சொல்கிறேன், கண்ணு முன்னாடி தேவையில்லாத பார்க்கறது ஒன்று விஷயம் இருக்குது. இன்னொன்று, கத்தரை விட்டு வழி விலகி போலோட நீ என்ன பண்ணக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. நீ ஒரு விழுந்து போனோட ஐக்கியம் வச்சா உன் லைஃப் என்ன ஆகும், விழுந்து போயிடும். எங்கள் சபையில் சொல்லுவாங்க, ஒரு சகோதரனோ சகோதரியோ விழுந்து போயிட்டாங்க. சபையில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் சபையை விட்டு அவங்கள என்ன பண்ணிட்டோம், அனுப்பிட்டோம். ஆனால் நம்ம அங்கே பிரசங்கத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த நபரோடு இந்த அறிக்கை சொல்லுவாங்க, இந்த சபையிலேருந்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம், இந்த சகோதரரை இந்த சபையிலேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். அன்னைக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த சகோதரன் சகோதரியோட எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாலும் அது சபையிலேருந்து வெளிப்பட்டதுனால அன்னியோடு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட எந்த ஒரு கான்டாக்டும் அவங்க மேலே வெறுப்புனால இல்லை, அவன் அந்த பாவ ஜீவியத்திலேருந்து மறுபடியும் திருந்தி வரணும். அதனால தான் பவுல் சொல்கிறான், அவனை நீ எங்கே கொடுமா, சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுத்தா அவன் ஒருவேளை அந்த நரகத்தை தப்பிக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுவார், ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஃபெல்லோஷிப்பு தான். நம்ம எல்லாரோடு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நம்முடைய ஃபெல்லோஷிப். நீ விழுந்து போனவனோடு ஐக்கியம் வைத்தால், இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஒரு கடலுக்குள்ள மீன், உப்பு எல்லாம் இருந்தால் கூட அந்த மீன் எந்த விதமான அசுத்தமான காரியம் அவனுக்குள்ளாக இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நேரம் கடந்தபடினாலே நான் முடிக்க விரும்புகிறேன். சோத்திரம். எல்லா ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாம் தாழ்த்தி வெறுமையாக்கி, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்டில் நாம் படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக.